ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான மசாலா ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சுக்கா மசாலா. இது நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வெஜிடபிளுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த மசாலாவை திரித்து வச்சுக்கிட்டா எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் குக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு ரோஸ்ட் பண்ணி இறக்குனீங்கன்னா சுவை அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமான மெத்தட் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மசாலா கப் அளவுலையும் பார்த்துடலாம், கிராம் அளவுலையும் பார்த்துடலாம். கப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 கப் விதை கொத்தமல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 கப் ஜீரகம், 1 கப் மிளகு தேவைப்படும். கிராம் அளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 60 கிராம் விதை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதுக்கு 40 கிராம் ஜீரகம், 20 கிராம் மிளகு. முதல்ல இது மூணையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. குறைஞ்ச தீயில் தான் வறுத்துக்கணும், நல்லா வறுபடணும். இது லேசாக சூடானாக்கில் நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் நீட்டு வத்தல் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் காரம் ஜாஸ்தியாக இருக்காது. 10 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். இந்த காரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நம்ம மிளகாய் தூளை காய்கறியில் சேர்க்க வேண்டியது இருக்காது. இதில் உள்ள காரமே போதுமான அளவு இருக்கும். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்ப்பீங்க அப்படின்னா இந்த சுக்கா மசாலாலாம் மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம். குறைஞ்ச தீயில் நல்ல வாசம் லேசாக சிவக்கணும், அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வறுத்துடலாம். ஒரு 5 கிராம் அளவுக்கு பட்டை, 10 ஏலக்காய், 6 கிராம்பு எடுத்துருக்கேன். இந்த மசாலா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வறுப்பட வேண்டியது இல்லைங்க. ஒரு 10 செகண்ட் அதில் வறுத்தா போதும். லேசாக சூடு ஏறினாலே போதும். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மற்ற மசாலாக்கள், பிரியாணி இலை, அன்னாசி பூ இதெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப கூலாக வேண்டியதில்லை. வெதுவெதுப்பாக இருக்கையிலேயே நம்ம திரிச்சிடணும். மொத்தமாக போட்டு திரிக்கக்கூடாது. முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சேர்த்து திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்து திரிக்கணும். ஏன்னா நம்ம மிக்சியில் திரிக்கையில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முதல்ல திரிச்சிக்கிட்டு நம்ம மற்ற பொருட்களை சேர்த்தா தான் பட்டை நல்லா அரைப்படும். இப்போ திரிச்சாச்சு. இதில் மற்ற பொருட்களை சேர்த்து நம்ம திரித்து எடுத்துக்கலாம். திரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதோட பதம் பார்த்திங்கன்னா லேசான கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப தட்டுப்படக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும். இதுதான் பதம். இதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம வறுத்து திரிச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டும் போகாது. 4 மாதத்துக்கு வாசமும் குறையாது. இப்போ 1/2 கிலோ மட்டன், சிக்கன் சமைக்கிறீங்கன்னா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா கரெக்டாக இருக்கும். வெஜிடபிளாக இருந்தாலும் நம்ம குக் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் 1 ஸ்பூன் போட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா திரிச்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.